இப்போ நம்ம உங்களுடைய களப்பணி என்னைய ரொம்ப நெகிழ்ச்சிக்குள்ளாக்குது, எனக்குள்ள பெரிய உற்சாகத்தை தருது. ஒரு விதைத்தவன் எல்லா விதையும் முளைக்குதா என்றுதான் பார்ப்பான். அது எவ்வளவு வேகமா முனைப்போட வளருதுன்னு பார்ப்பான். அப்ப நான் தேர்வு செய்த விதை எல்லாமே சரியானதா என்றால் ஒரு நம்பிக்கை, ஒரு உற்சாகம் வரும், இது வரும். அது மாதிரிதான் என்னுடைய தேர்வு. உங்களுக்கு தெரியும், நம்ம பொறுக்கு விதை மரபினர்கள் கட்சியில் எவ்வளோ பேர் இருக்கலாம், பாடுபட்டிருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி கூட நான் தகுதி வாய்ந்தவர்களை அங்கங்குமா எடுத்து கொண்டு வந்து விதைச்சிருக்கேன். அதில் சில பேருக்கு வருத்தம் இருக்கலாம். அப்படி இல்லை, லட்சியம் வெல்லணும், அதுக்கு என் கட்சி வெல்லணும், நான் தான் வெல்லணும்னு நினைக்கிறேன் நல்ல தளபதி. அப்போ கட்சியில் நான், கட்சிக்காக நான், அவன்தான் கட்சி, கட்சியே நான், அது சரியா வராது. இங்கே கட்சியை பயன்படுத்தி கொள்றவன், கட்சிக்கு பயன்படுறவன், ரெண்டு பிரிவு தான். கட்சிக்கு பயன்படுறவன் தான் படைக்கு சரியான தளபதி. அப்போ அப்படிப்பட்ட தேர்வில் தான் உங்களை எல்லாம் களத்தில் நான் நிறுத்தியிருக்கேன். என் தேர்வு சரியானது என்பதை எல்லாரும் ஏற்றுக்காங்க, பாராட்டிட்டாங்க. தகுதியற்ற ஒருவரை நான் நிறுத்துறதில்லை, கோடிட்ட இடத்தை நிரப்புறதில்லை. எப்பவுமே கூவுறோம், கூண்டுக்குள்ளே இருந்து கூவுறோம், சேவலா நிற்கிறோம், கூரை மேலே ஏறிட்டு கூவணும். அதுக்கு தான் இந்த போர்க்களம். புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட களத்தில் இருங்க. உங்கள் உழைப்புக்கு உரிய அளவுக்கு பொருளாதாரத்தில் அண்ணன் வலிமைப்படுத்த முடியாமல் இருக்கலாம். ஆனால் என்னுடைய வாழ்த்துக்கள் சம அளவில் 100 விழுக்காடு உங்கள் எல்லாருக்கும் இருக்கு. என்னால் இயன்றதை புரட்டி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. தனிப்பட்ட முறையில் எனக்கு நிறையா வருத்தங்கள் இருக்கு. எல்லா தம்பி தங்கைகளுக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் வேலை செய்ய முடியலன்னு. குறிப்பாக என்னுடைய தங்கை அபிநயா பொண்டிவளவனுக்கு விழுப்புரத்தில் செய்ய முடியல, திருச்சியில் என் தம்பி, திருவரம்பூரில் போட்டியிட என் தம்பி ராஜேஷுக்கு, இப்படி நிறைய பேருக்கு நான் செய்ய முடியல. எனக்கு மன வருத்தம் இருக்கு. அதுக்காக நீங்கள் அண்ணனை பொறுத்துக்கணும். இவ்வளவுதான் என்னுடைய ஒரு மனித ஆற்றலை மீறி நான் உழைச்சிட்டேங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலே உடல் ஆற்றலுக்கு குரல் கொஞ்சம் கம்மிடுச்சு, நேரம் போதலை. கொஞ்சம் முன்கூட்டியே ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு தெரியும், ஆட்சி வரைவா, காணொலி ஆவணமா, வேட்பாளர் தேர்வா, திட்டமிடலா, பொருளாதார புரட்டலா, எல்லாத்தையும் ஒரே ஆள் செய்யறதுங்கிறது கொஞ்சம் கடினம். உங்களுக்கு எங்கள் அண்ணன், என் தலைவர் சொன்னது, நமக்கென்று ஆதரவு குரல் எழுப்பவோ, நமக்கென்று ஆதரவு கை நீட்டவோ எவரும் மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசியனத்தின் மக்கள். அதை நீங்கள் நினைவச்சுக்கணும். நமக்கு யாரும் இல்லை, ஆலோசகர் இல்லை, சோக்கால்டு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டும் இல்லை. நமக்கு ஆதரவா நம்ம இனத்தில் நிறைய பணக்காரர் இருக்கான். பணம் இருக்கிறவனுக்கு இன உணர்வும் மான உணர்வும் இருக்கிறது இல்லை. இன உணர்வும் மான உணர்வு இருக்கிற பணம் இருக்கிறது இல்லை. இது ஒரு இயற்கை முரணாக இருக்குது. இது ஒரு முரணாக இருக்குது. அதையும் தாண்டி எல்லா இடையூறுகளையும் தாண்டி வெல்வதற்கு பேர் தான் புரட்சி. அலை இல்லாத கடல்ல மாலுமிக்கு மதிப்பு இல்லை. அலை இல்லாத கடலால் நல்ல மாலுமியை உருவாக்க முடியாது. தடை இல்லாத படையில எந்த மதிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுல போர்க்களத்துல சுவை இல்லை. அதனால துணிந்து களத்துல போர் செய்யுங்க. மற்றவர்கள் ஒரு தேர்தல் களம், நமக்கு புரட்சிகர மாறுதலுக்கான அரசியல் போர்க்களம். இது திராவிடமா, தமிழ் தேசியமா, மற்றதெல்லாம் விடுங்க. இங்கே போட்டி தான். ஊழல், லஞ்சம், உண்மை, நேர்மை, வாக்குக்கு பணம், பணத்துக்கு வாக்கு, இனத்துக்கு தூக்கம் நம்ம கோட்பாடு. வாக்குக்கு பணங்கிற இடத்துல மாண்புமிக்க ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுது. கேடுகட்ட பணநாயகம் பல்லிழித்து சிரிக்குது. அதை நம்ம உடன்பட முடியாது. அது சரி வராது. அது ஜனநாயக துரோகம். அது பணம் அரசியலாகும் போது அங்கே பண்பாடு ஒழுக்கம் செத்து போகும். பண அரசியலானா அங்கே மக்கள் சேவை செத்து லாப தேவை வந்துடும் முதலீட்டாளனுக்கு. சாதி அரசியலானா அங்கே சகோதரத்துவம் செத்துரும். மத அரசியலானா உங்களுக்கு தெரியும், மனிதனையும் செத்துரும். அப்போ அரசியல் தான் எதுக்கு செய்யறதுன்னு இருக்குல்ல. அதனால அது நமக்கு உடன்பாடு இல்லை. அதனால நீங்க நம்பிக்கையோட களத்தில் நில்லுங்க. உறுதியா நம்ம வெல்லுவோம். புரட்சி என்பது இப்படிதான் எல்லா தடைகளையும் தாண்டி வெல்வது தான். இதை உள்வாங்கிக் கொள்கிற தன்மானமும் இனமானமும் கொண்ட நம் இன சொந்தங்கள் இருக்காங்க. இன்னும் இருக்காங்க. அவங்க நம்ம இதயத்துக்குள்ள
இருக்காங்க. நம்ம அவங்க இதயத்துக்குள்ள போற வரைக்கும் தான் வெற்றி தாமதிக்கும். எப்பவுமே மண்ணை ஆளணும்னு நினைக்கிறவன் மக்களின் மனத்தை முதல்ல வெல்லணும். இனத்தை ஆளணும்னு நினைக்கிறவன் மக்களின் இதயத்தை வென்று ஆளணும். அதை விட்ட வழி கிடையாது. அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே நமக்கு முன்னைக்கு முன்ன நீங்க பாக்குறீங்க, நம்ம திரள் நிதின்னு கேட்கும்போது ஏளனமா பேசுனது இருக்குது. அது எப்பவும் பேசுவாங்க. திருட்டு நிதிக்கு திரள் நிதி எவ்வளவோ மேன்மையானது. ஒரு மக்கள் இயக்கம் எல்லாவற்றையும் மக்களை சார்ந்தான் இருக்க முடியும். வலிமையும் வளமையும் இனமும் பணமும் மக்களாக தான் இருக்க முடியும். அதுதான் லாவோட்ஸ் சொல்றாரு. மக்களிடம் செல், மக்களிடம் கற்றுக்கொள், மக்களுக்கு கற்றுக்கொடு, மக்களிடம் என்ன இருக்குதோ அதை வச்சு தொடங்குங்கிறார். அவனுடைய கனவு தலைவனே தேவைப்படாத ஒரு சமூகத்தை உருவாக்குது. எல்லாத்தையும் வென்ற பிறகு இது யார் செஞ்சதுன்னா மக்களை சொல்லு நாங்க தான் செஞ்சோம்னு அப்படிப்பட்ட சமூகம் படைக்கிறதா லாவோட்ஸோட கனவு. அதான் நம்ம கனவும் கூட. அதுதான் நம்ம இது நான் செஞ்சேன் அப்படி நாங்க செஞ்சோம். மக்கள் தான் மகத்தானவர்கள். ஏன்னா உலகெங்கும் மாறுதல்களை புரட்சியை முன்னெடுத்த மன்னனோ மந்திரியோ செல்வந்தனோ இல்லை, சாதாரண மக்கள் தான். உங்களுக்கு தெரியும். அப்படிதான் ஆபிரகாம் லிங்கன், அப்படிதான் மார்ட்டின் லூதர் கிங், மால்கம் எக்ஸ், அப்படிதான் அம்பேத்கர், அப்படிதான் புத்தன், அப்படிதான் பூலே, அப்படிதான் இறைமகன் இயேசு, அப்படிதான் நபிகள். எல்லாரும் சாதாரணமாக வந்துதான் உலகில் இவ்வளவு பெரிய மாறுதல்களை. அப்படிதான் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், இங்கர்ஸ் எல்லாம் அப்படிதான் சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் எல்லாம். அப்போ அதெல்லாம் நீங்கள் வாட்சி நேச்சு சுவாசிச்சுட்டு இருக்க பிள்ளைகள். அப்படிதான் நம்முடைய தலைவர். அப்படிதான் இந்த நிலத்திலும் பாட்டேன் தீரன் சின்னமலை. மக்களில் ஒருவன் மகத்தான தலைவனாக மன்னனாக மாறியது இப்படித்தான். வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்காக காத்திருந்ததில்லை. இருப்பதில் ஒருவனை தேர்வு செய்து அவன் கையை பிடித்து கொண்டு நடந்து செல்லுங்கிறான். அப்படிதான் நம்மளை கூட்டிகிட்டு போகுது காலம். இப்போ நீங்களே களத்தை பார்க்குறீங்க. சின்ன பிள்ளைங்க, பச்சை பிள்ளைங்க உண்டியலை சேர்த்து கொண்டு வந்து காசு போட்டு கொடுக்கணும்னு எண்ணம். கொடுக்கும்போது பெரியப்பா எப்படியாவது நீங்கள் வென்றுங்க, எங்களுக்காக வென்றணும், நமக்கு நாம் ஜெயிக்கிறோம் பெரியப்பா அப்படின்னு சொல்கிறது, எங்களுக்காகவாது வெல்லுங்க என்று சொல்கிறது. பெரியவங்க தாய்மார்கள் அவங்கெல்லாம் பணத்தை கொடுத்து ஐயா எப்படியாவது ஜெயிச்சு நாட்டை காப்பாற்றுன்னு சொல்கிறது. ஒரு முடிவெற்ற தம்பி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 5000 கொண்டு கொடுக்குறான், 5 நாள் சேமிச்சுங்கிறான். ஒரு மின் பணியாளர் எலக்ட்ரிஷியன் ஒரு 50 ரூபாய் கொடுக்குறான். 10 ரூபா, 5 ரூபா, 500 ரூபா, 1000, 2000 நம்ம மக்கள். அது எவ்வளவு மாண்புமிக்க மக்கள் நம் சொந்தங்கள் காட்டுது. முன்னைக்கு முன்ன மக்களின் மனத்துக்குள்ள நம்ம போய் அந்த இதயத்தை வெல்ல தொடங்கியிருக்கோம். இன்னைக்கு உலக நாடுகளில் பரவி வாழ்கிற நம்ம இன சொந்தங்கள், குறிப்பாக பிரித்தானியாவில், லண்டனில் அந்த நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி எத்தனை நம் சொந்தங்கள் கூடி அங்கிருந்து நமக்காக பதாகைகளை ஏந்தி, கை பதாகையில் நீங்கள் தயவு செய்து விவசாய சின்னத்திற்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கள்னு கேட்குறதெல்லாம் ஒரு பெரிய மாறுதல். உலக தமிழ் சமூகம் ஒரே அரசியல் கொடைகளை இணையுதுங்கிறது வரலாறு இதுவரை நடக்கலை. இப்போ நடக்க தொடங்குது. ஏன்னா காலம் நம்மளை உருவாக்கியிருக்கு. வரலாறு இந்த வழி கொடுத்து பயணிக்க சொல்லுது. அதனால நீங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கணும். நீங்கள் பார்க்குறீங்க மிகப்பெரிய மாறுதல்கள் இங்கே நிகழுது. இப்போ நான் நிற்கிற இந்த காரைக்குடியில் பார்க்கும்போது நெகிழ்ச்சியாக இருக்கு. வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து, வெவ்வேறு நாடுகளில் பணி நிமித்தமாக போன பிள்ளை, அண்ணன் மலேசியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, துபாயிலேருந்து, அரபு நாடுலேருந்து, அண்ணன் ஹாங்காங்லேருந்து, அண்ணன் தாய்லாந்துலேருந்து, நெதர்லாந்துலேருந்து, ஸ்காட்லாந்துலேருந்து, இங்கிலாந்துலேருந்து, நம்ம இன்னொரு தாயகத்தில் நம்மளுடைய இலக்கு தேசமாக இருக்கிற ஈழத்திலிருந்து எண்ணற்ற பிள்ளைகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாரமாக இங்கே தான் இருக்கிறேன்னு சந்திச்சு சொல்லும்போது நம்மளால் அதை ரொம்ப நம்பிக்கை தருது. உலக தமிழ் சமூகம் விழித்து கொள்ள தொடங்கிடுச்சு. தலைவர் சொல்றால விழிப்புணர்வை விடுதலையின் முதல் படின்னு ஐயா இறையன்பு கூட அதை வலியுறுத்துறாங்க. விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பனுக்கை முதலிடம் கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியுது. எல்லாமே அப்படிதான் இருக்கும். அப்போ நம்ம நம்மளை புறக்கணிக்க வாய்ப்பு இல்லை. மக்களுக்கு எல்லாவற்றிலையும் சரியா இருக்கும். இங்கே